கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அமர்ந்திருப்பேனும் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே, அமர்ந்திருப்பேனும் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்து ஜீவன் தந்தே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்து ஜீவன் தந்தே. நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேனும் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே, அமர்ந்திருப்பேனும் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தே ஜீவன் தந்தே. நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நாட்கள் வெளியேறப்பட்ட நாட்கள். எங்களுடைய காலங்களை நாங்கள் உமக்காக பயன்படுத்த எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அந்த காலங்கள் ஒன்றே நாங்கள் வீணாக்கி விடாதபடி பிரயோஜனமுள்ளவைகளாய் கழிக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாக ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்களை அனுபவித்த ஒரு மனுஷன். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வேத புஸ்தகத்தில் யோபு என்கிற பக்தன் பயங்கரமான பாடுகளை அனுபவித்து அந்த பாடுகளில் மரணத்தின் விளிம்பு வரைக்கும் சென்று தேவனால் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதை தேவனுடைய கரத்திலிருந்து 2 மடங்கு திரும்ப நன்மையாக பெற்றுக்கொண்டான்.
அந்த யோபு இந்த உபத்திரவத்தின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக கடந்து போகும்போது ஆண்டவரிடத்திலிருந்து சில நல்ல பாடங்களை அவன் கற்றுக்கொள்ளுகிறான். அவன் கற்றுக்கொண்ட பாடங்களில் சிலவற்றை இருதயத்திலிருந்து எழுதுகிறது தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. ஒரு நெய்கிற மனுஷன் அந்த நாடாவை அந்த தறியில் கொடுக்கும்போது ஒரு நொடியில் வேகமாக இந்த முனை மறுமுனைக்கு போய்விடும். அதுபோல ஒரு மனுஷனுடைய ஆயுஸ் என்பது வேகமாக, நாட்கள் வேகமாக தீவிரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இப்போ தான் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் ஒரு கனவு மாதிரி. இவ்வளோ நாள் ஆயிட்டா, இவ்வளோ காலம் ஆயிட்டா, எனக்கு இவ்வளோ வயதாயிட்டா. நம்ம நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. யோபு பக்தன் அதை குறித்து இன்னும் பல வசனங்களே சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் 25 வசனத்தை சொல்கிறார், என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும் அப்படிங்கிறார். அஞ்சல்காரங்க வேகமாக ஓடுவாங்க, செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு வேகமாய் ஓடுவது போல ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் என்பது மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி வேகமாய் ஓடக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய இந்த குறுகின வாழ்நாட்களில் நம்மளை குறித்து நம்ம சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? இந்த ஓட்டத்தினுடைய முடிவில் நம்ம எங்கே போய் சேரப்போகிறோம்? இந்த ஓட்டம் முடிந்து நம்முடைய வாழ்நாளை நம்ம எங்கே கழிக்க போகிறோம்? ஒரு மனுஷனுடைய உலக ஓட்டம் முடிஞ்சு அவனுடைய வாழ்நாளை 2 இடங்களில், 2ல் ஏதாகிலும் ஒரு இடத்துல அவன் கழிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 2 இடமுமே நித்தியமான இடம்தான். அதுக்கப்புறம் அங்கே மரணம் என்பது இல்லை. அது ஒன்று நித்திய ராஜ்யம் அல்லது நித்திய மோட்சம், இன்னொன்று நித்திய நரகம். 2மே நித்தியமானது. 2லேயும் ஒரு மனுஷன் போய் சேர்ந்துட்டோம்னா அப்படி திரும்பி வர முடியாது. அவன் அப்புறம் அங்கே தான் இருக்க போகிறான். அங்கே அவனுக்கு அழிவு என்பதே இல்லை, மரணம் என்பதே இல்லை. ஒரு மனுஷன் நரகத்தில் போய் விழுந்தாலும் அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம் இல்லை, அங்கு கடந்து அவன் வேதனை அனுபவிக்கணும். ஆனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே போயிட்டான் என்றால் அங்கேயும் அவனுக்கு வேதனை இல்லை, துக்கம் இல்லை, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நித்திய காலமாக அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். அவன் அங்கே எப்பொழுதும் ஆறுதல் அடைவான். பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் 1:24 சொல்கிறாரு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் திடீரென்று உதிர்ந்து போயிடும். அது உதிர்ந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு மலரை போல நம்முடைய வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக, பிரயோஜனமுள்ள, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். மற்றவர்களுக்கு மலர் நறுமணத்தை கொடுக்கிறது. மற்றவர்களுக்கு மலர் அழகை ரசிக்கும்படியாக தன்னுடைய அழகை காண்பிக்கிறது. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக எத்தனையோ காரியங்களை ஒரு மலர் செய்கிறது. அநேகருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு தேனை கொடுக்கிறது. இப்படி ஏராளம் நன்மைகள் மலரில் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு மலரை போல அது உதிர்ந்து போகும். ஆனால் அதுக்கு முன்னே பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனம் 1 பேதுரு 1:13 சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திவர்கள் உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவரை சேவிக்கும்போது குறுகின கால ஓட்டத்தில் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு கூட என்றென்றைக்கும் இளைப்பாறும்படியான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரும் கடவுளுமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானித்தா அந்த நித்திய வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். மலர் போன்ற உதிர்கிற இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிஞ்சாலும் நித்திய வாழ்வில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. மலர் போல் உதிர்கிற எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து என் தேவனை சேவித்து தேவனை பின்பற்ற
எங்களுக்கு கிருபையும் பாக்கியமும் தந்தரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளாத யாராகிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க உள்ளத்தில் என் ஆண்டவர் கிரியை செய்யும் தொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவப்பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.